10-12 பிள்ளைங்க நினைக்கிறேன். நாங்கள் 9 பேர் இருக்கிறோம். அதில் ஒருத்தங்க பேர் இருந்தாங்க. அந்த காலத்தில் நிறைய பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்தார்கள், நிறைய பிள்ளைகளை பெற்று வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள். இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பமும் 3 பிள்ளைகளையாவது பெறணும்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை நாட்டுக்கு, ஒரு குழந்தை வீட்டுக்கு, ஒரு குழந்தை கடவுளுக்கு. ஒரு குழந்தை இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக பணி செய்யணும், தியாகம் செய்யணும். ஒரு குழந்தை சாமியாரா போகணும், திருச்சபைக்காக உழைக்கணும், இறையாட்சிக்காக உழைக்கணும். இன்னொரு குழந்தை குடும்பத்தை பார்த்துக்கணும். 3 குழந்தையாவதும் பெற்றுக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நாமே குழந்தைகள், நமக்கு எது குழந்தைகள், நமக்கு எதற்கு குழந்தைகள், நாமே குழந்தைகள், நமக்கு எதற்கு குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒன்று பெற்றா போதுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ குழந்தை வேணாங்கிற சூழ்நிலையும் வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு, குழந்தையை பெற்று வளர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்யாணத்தில் போயிட்டு 16 பெற்று பல்லாண்டு வாழ்க அப்படின்னா